இவ்வளவு நல்லவராக இருந்தும் தேவையில்லாத அவமானப்பட்ட உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 புத்தாண்டு அமையும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க போகிறீங்க. அது எவ்வளவுதான் உச்சமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த 2024 புத்தாண்டு அதாவது துலா ராசிக்கு நிச்சயமாக கொடுக்கும். பதவி உயர்வு அப்படிங்கிறது 5 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அடுத்த பதவி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பிரத்யேகமாக சார் நமக்காக சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் சொல்ல போறாரு. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க சார். அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகுது? துலா ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது நேர்மை அப்படிங்கிற 3 எழுத்தை, பொறுமை என்ற 3 எழுத்தால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அற்புதம் துலா ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத உண்மை. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு யார் அதிகமாக நல்லவங்களாக இருக்கிறாங்களோ நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு கெட்டதாகிடுது, நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு பாதிப்பாகிடுது, நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு பிரச்சனையாகிடுது. அப்போ அதிகபட்சம் நல்லவங்களாக இருக்கும் பொழுது தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சிரமம், தேவையில்லாத அவமானம் வருது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி இவ்வளவு நல்லவராக இருந்தும் தேவையில்லாத அவமானப்பட்ட உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 புத்தாண்டு அமையும். பயப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க போகிறீங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது, சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா சத்தம் இல்லாத வெற்றி அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று. அதே மாதிரி தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால, ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, அது இன்னொரு சுப கிரகத்தோடு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய பூமி வாங்கிறது, பொன் வாங்கிறது, பொருள் வாங்கிறது, தங்க நகை வாங்கிறது, தங்கத்தினுடைய விலை ரொம்ப உச்சத்தில் இருக்குது, வாங்க முடியாதுன்னு கவலைப்பட்டால் கூட அது எவ்வளவுதான் உச்சமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த 2024 புத்தாண்டு அதாவது துலா ராசிக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லவங்களாக இருந்து நிறைய தான தர்மம் பண்ணி சாமியை நம்புகிறோம், கடவுளை நம்புகிறோம், சொந்த பந்தங்களை நம்புகிறோம், குடும்பத்துக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்கிறோம், நட்பு வகையில் நேர்மையாக இருந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நல்லவங்களாக இருந்து கூட நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த 2024 இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்கள் சார்ந்த தொழில் உள்ளவங்க, பெண்கள் சார்ந்த தொழில் நிறைய இருந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ தையல் கலை சம்மந்தப்பட்டது, அழகுநலைகள் சம்மந்தப்பட்டது, கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த வீட்டு உபயோகப் பொருள் சம்மந்தப்பட்டது, மளிகை சாமான் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில், அது சார்ந்த விற்பனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத காசு பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதே மாதிரி ஆண்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் வரவு இருக்கான்னு நினைக்க வேண்டாம். ஒரு சூட்சமம் என்ன கேட்டிங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் செய்யும் பொழுது அதிகபட்ச லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஆண்கள் சார்ந்த தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெண்கள் செய்யும் பொழுது அதில் வெகுவாரியான அதாவது அதிகபட்சமான லாபங்கள் கிடைக்கும். ஏருக்கு மாறாக எதிர்மறையாக எப்படி பார்த்தாலும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடியது. சாதாரண பங்குச்சந்தைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ காசு இழந்துருச்சு, நமக்கு இன்னைக்கு காசு வருமா அப்படின்னு கடனை வாங்கி போட்டால் கூட அதில் கண்டிப்பாக கை நிறைய காசு வரக்கூடிய, பல மாதங்களாக விட்ட காசை தொட்டு பார்க்கக்கூடிய அந்த லாபங்களை நம்ம சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை துளாராசிக்கு கொடுக்கும். பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னதான் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பாசம் வந்துட்டு இருந்தால் கூட அவங்க தேவைக்காக பாசம் அப்படிங்கிற விஷயத்தை வேஷமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னதான் பிள்ளையாக இருந்தாலும் என்னதான் செல்லமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக அதாவது செல்லம் அப்படிங்கிறத விட செல்ல பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இதையெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய அல்லது ஆமோதித்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் தயாராகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஜீவனஸ்தான அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்கள இந்த உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் ஒரே நிர்வாகத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உண்மையாக இருந்துகிட்டு இருப்பீங்க. மத்திய சாப்பாட்டு ஓய்வு நேரத்தில் கூட அந்த ஓய்வு எடுக்காமல் வேலை செய்வீங்க. இப்படியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இவ்வளவு நாள் கிடைக்காம வந்துட்டு இருக்கலாம், இவ்வளவு நாளில் இத்தனை வருஷமாக கிடைக்காம இருக்கலாம். ஆனால் புதுசாக வேலைக்கு சேர்ந்த 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறது, அவருக்கு பாராட்டு கிடைக்கிறது, அவருக்கு சன்மானம் கிடைக்கும். அப்போது
நமக்கு வந்து சன்மானமோ பாராட்டோ கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை விட தகுதி இல்லாத இன்னொரு நபருக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் பொழுது, பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அங்கலாப்பட்டு அடிபட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய திறமை, இவ்வளவு நாளாக இந்த நிர்வாகத்துக்கு எவ்வளவு திறமையாக இருந்தீங்க, எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்கெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமைகள்லாம் அருமையாக வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம். வெளிப்பட்டது மட்டும் இல்லை, அந்த திறமை வெளிப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு சன்மானமாக, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உங்களுக்கு பரிசாக உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து 5 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அடுத்த பதவி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலங்களில் அதே கம்பெனியில் அதே நிர்வாகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க அந்த உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறனால. அதனால் துளாராசிக்காரர் வந்து நேர்மையாக இருக்கிற துளாராசிக்காரர்கள் துவண்டு போக வேண்டாம், அரண்டு போக வேண்டாம். கண்டிப்பாக துன்பங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய மேன்மைகளை, மிகப்பெரிய வெற்றிகளை, மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2024 அமையும். ஓகே சார், துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. துலாம் ராசிக்கு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. இன்னும் பல தகவலை அடுத்தடுத்த ராசிக்காக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.